Good morning students, I am a teacher in SRK School and welcome to 12th standard. In 12th accountancy, we have 10 units. Okay, let us see the first unit, accounts from incomplete records. Let us see the introduction. Maintenance of accounting records as per double entry system is compulsory for certain organization. For example, in India, companies must maintain accounting records under double entry system as per section 128 of 1 of the Indian Companies Act 2013. That means Indian Companies Act 2013 section 128 of 1 அது பிரகாரம் என்ன சொல்றாங்க அப்படினா இந்தியால இருக்க ஒரு சில ஆர்கனைசேஷன் must என்ன பண்ணனும் அப்படினா கம்பல்சரியா double entry system தான் ஃபாலோ பண்ணனும். Okay, such organization must maintain accounts only under double entry system. அந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணும் டபுள் என்ட்ரி சிஸ்டமில். ஓகே, லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரி, அதோட கண்டினியூட்டி தான் இப்போ பார்க்குறோம். ஓகே, அதர் ஆர்கனைசேஷன்ஸ் மே ஆர் மே நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஒரு சில ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாலும் ஓகே, பண்ணலனாலும் ஓகே, டபுள் என்ட்ரி சிஸ்டமை பண்ணணும்னு அவசியம் இருந்தால் பண்ணலாம் வேண்டாம்னா பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆர்கனைசேஷன் இன் which double entry system is not strictly followed, accounting records may be maintained as per the requirements and desires of the proprietors and accountants. இன் கேஸ் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொப்ரேட்டர், தட் மீன்ஸ் ஓனரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை அக்கௌண்டன்ஸோட டிசையர் பேஸ் பண்ணியோ வந்து அவங்க ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, next one, as the accounting records are not prepared in its entirety as under double entry system, these records are called incomplete records. Okay, ஃபுல்லான ஒரு ஃபுல்லி ரெக்கார்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பேர் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு நோ தட் வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட் மீன்ஸ் முழுமை பெறாத. ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது, ஆஃப் த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதில் அக்யூரேட்டாக இருக்கும், மற்றது இருக்காது. ஓகே, அது மூலயமா நம்ம அக்யூரேட்டான ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் எதையுமே வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்ட்டு. அக்கௌண்டிங் சைக்கிளில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஜேர்னல் போடுவோம், ஜேர்னல்லேருந்து நெக்ஸ்ட் லெஜர், நெக்ஸ்ட் ஒன் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம அக்கௌண்டிங் சைக்கிள் வந்திருக்கு. ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் த க்ராஸ் ப்ராஃபிட் அண்ட் க்ராஸ் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு ஃபைண்ட் அவுட் த நெட் ப்ராஃபிட் அண்ட் நெட் லாஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஆர் எனி பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஒன், டபுள் என்ட்ரி மீன்ஸ் double entry system of bookkeeping is a scientific and complete system of recording the financial transaction of an organization. Double entry, in double entry பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா ரிசீவிங் ஆஸ்பெக்ட் அண்ட் கிவிங் ஆஸ்பெக்ட், தட் மீன்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகே, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன், உங்களோட +1 சப்ஜெக்டை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறோம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோன்னா 2 types. What are they? Personal account and impersonal account. Personal account can be divided into 3 types: natural, artificial, representative. Okay, impersonal account can be divided into 2 types, that is real and nominal account. நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க இல்லையா கோல்டன் ரூல்ஸ், அதை ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். கோல்டன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் லெட் அஸ் see the meaning of incomplete records. இப்போ incomplete recordsோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். when accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete accounting records. ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை எனி பிஸ்னஸில் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, ஒரு ஆர்டர் வைஸ் இல்லை அப்படின்னா அந்த ரெக்கார்டுக்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி கேஷ் அக்கௌண்ட் அண்ட் த பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் ஆர் மெயின்டைன் ஃபுல்லி அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் பேஸ்ட் ஆன் நெசசிட்டி. ஜென்ரலாக பார்த்தோன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் கேஷ் அக்கௌண்ட்டையும் பர்சனல் அக்கௌண்ட்டு மட்டும்தான் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, அதர் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ், இதை வந்து எப்போ மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட தேவைக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், அண்டர் திஸ் சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஃபுல்லி, தட் இஸ் ஃபார் சம் டிரான்சாக்ஷன் டெபிட் both the debit and credit aspects are entered. For example, both the aspects are entered for cash received from customer and cash paid to creditors. இதில் பார்த்தீங்கன்னா
ஒரு சில டிரான்சாக்ஷனில் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெபிட் சைடும் என்ட்ரி இருக்கும், கிரெடிட் சைடும் என்ட்ரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். கேஷ் ரிசிப்ட் ஃப்ரம் கஸ்டமர். ஓகே, கேஷ் நம்மளுக்கு கஸ்டமர்கிட்டேருந்து கேஷ் வருது அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து ஒரு சைட் போகுது இல்லையா? ஸோ டபுள் என்ட்ரியில் வந்து கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ், நம்ம வந்து கேஷ் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணுறோம். ஸோ 2 என்ட்ரி இருக்கிறதால இது வந்து இந்த மாதிரி 2 என்ட்ரிஸ் வர மாதிரி இருந்தால் அது நம்ம 2 பக்கம் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், சம் டிரான்சாக்ஷன் ஆர் பார்ஷியலி ரெக்கார்டட், தட் இஸ் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் இஸ் என்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பென்சஸ் பெய்ட் வில் பி என்டர்ட் ஒன்லி இன் கேஷ். ஒரு சில டிரான்சாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்ட்ரி தான் இருக்குது இல்லையா? அந்த ஒரு என்ட்ரி வந்து நம்ம ஒரு சைட் தான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வந்து எக்ஸ்பென்சஸ் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா? அது வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ண முடியும். அதனால் இது வந்து என்னென்னா ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்டாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் அட் ஆல், தட் இஸ் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் நாட் என்டர்ட். சில டிரான்சாக்ஷன் பார்த்தோம்னா ரெக்கார்டே ஆகாது. ஏன்னா அந்த டெபிட் ஆஸ்பெக்ட் கிரெடிட் ஆஸ்பெக்டும் என்டர் ஆகி இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம்னா டெப்ரிசியேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் அசெட்டோட தீர்மானம் இருக்கு இல்லையா? அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஆர் யூஸ்வலி கால்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சைடு ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு சைடு ரெக்கார்ட் ஆகல அப்படின்னா அது பேர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் அண்ட் சயின்டிஃபிக் வே ஆஃப் ரிப்போர்ட்டிங். இட் வாஸ் ஆல் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, பிகாஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருந்ததால இதை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ known as single entry system. Next one, features of incomplete records. Let us see the advantages of incomplete records. Following are the features of incomplete records. இதோட என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதோட நேச்சர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சர். It is an unscientific and unsystematic way of recording transactions. Accounting principles and accounting standards are not followed properly. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்க்கு தனியாக ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆனால் இதில் அப்படி இல்லை. இது வந்து ஒரு அன்சைன்டிஃபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் வேல வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் ஒரு ஆர்டராக இருக்காங்க. அவங்க டிரான்சாக்ஷன் மாதிரி ஒரு ஆர்டர் வைஸ் யூனிஃபார்ம் எதுவுமே கலர் பண்ணதால இது வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணலை அப்படின்றதால இதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இன் ஜென்ரல் ஒன்லி கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன். ஜென்ரலாக பார்த்தோம்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கேஷ் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்லி ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா சில டிரான்சாக்ஷன் ஒமிட் கூட பண்ணிடுவாங்க. சரிங்களா? என்னைக்கு தான் ஒமிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. There is no uniformity in recording the transaction among different organizations. இதை பார்த்தோன்னா uniformity means absence of uniformity. இப்போ ஸ்கூல் என்னன்னா யூனிஃபார்ம் தானே வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது வந்து யூனிஃபார்மிட்டின்றது ஃபாலோ பண்ணலை. அவங்க டிரான்சாக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து அதை என்டர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் ரெக்கார்ட்
Next point, difficulty in ascertaining financial position. Okay, in general, only the estimated values of assets and liabilities are available from incomplete records. இப்போ பார்த்தோன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறோட அசட் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்காது. ஓகே, அது வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ, அதாவது ஒரு குத்துமதிப்பான வேல்யூ, அவங்க என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு அசர்டைன் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட். ஸோ இது வந்து டிஃபிகல்ட்டான ஒன். ஓகே, ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் பொசிஷனை ஒரு பர்டிகுலர் டேட்டில் நம்ம எடுத்துகிட்டு வரதுன்றது ஒரு டிஃபிகல்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் பாயிண்ட், எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் cannot be ஃபிஃப்த் பாயிண்ட், errors and frauds cannot be detected easily. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு எரர் இருந்தாலோ ஒரு ஃப்ராட் இருந்தாலோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, as only partial records are available, it may not be possible to have internal checks and maintaining accounts to detect errors and frauds. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக் கூட இதில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிகாஸ் இதில் வந்து கரெக்டான அக்யூரேட்டான நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டோம், எந்த ரெக்கார்ட்ஸும் வந்து மெயின்டைன் பண்ணிடல. தட்ஸ் வை இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிடெக்ட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், unacceptable to government and other authorities. இதில் பார்த்தாலே புரியுது இல்லையா, அன்அக்செப்டபிள் மீன்ஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, பிகாஸ் இது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். எனவே இதை வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் சரி, அதாவது மற்ற லீகல் அத்தாரிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் இதை இன்கம்ப்ளீட் ரெக்கார்டை அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே, ஆஸ் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஆர் இன்கம்ப்ளீட், அக்கௌண்ட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா திஸ் மே நாட் கம்ப்ளை வித் த லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ், எந்த லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ண முடியாது, நம்ம சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, as government, tax authorities and other legal authorities, mention this, other legal authorities do not accept accounts prepared from incomplete records. ஓகேவா, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த லீகல் அத்தாரிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்டை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா, தட் இஸ் அன்அக்செப்டபிள் டு கவர்மெண்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆஃப் பண்ணவே இல்லை நீங்கள். ஓகே, let us see the difference between double entry system and incomplete records. Incomplete records means single entry system. Basis of distinctions, double entry system, incomplete records. There are 8 difference between double entry system and incomplete records. Okay, and first one, basis of distinction, recording of transactions. Okay, in recording of transactions, double entry la pathona both debit and credit aspects of all the transactions are recorded. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரியில் ரெண்டு ஆஸ்பெக்ட், டெபிட், போத் டெபிட்டும் சரி கிரெடிட் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கிற டிரான்சாக்ஷனும் ரெக்கார்டாக இருக்கும். ஓகே, தட்ஸ் வை இது டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் கம்ப்ளீட்லி. இதில் பார்த்தோன்னா டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் இருக்க டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகாது. ஓகேவா, நாட் ரெக்கார்டட் கம்ப்ளீட்லி. அண்டர்லைன் திஸ். ஃபார் some transaction both aspects are entered, some transactions are partially recorded and some transactions are omitted to be entered. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ஒரு சில டிரான்சாக்ஷன் தான் வந்து ஃபுல்லாக என்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலது பார்ஷியலி என்டர் அண்ட் ஒரு சில டிரான்சாக்ஷன் வந்து ஃபுல்லாகவே ஒமிட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, என்டர் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் வை திஸ் இஸ் கால்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். And the second difference is types of accounts maintained. இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம்லேயும் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லையும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஸ்டார்டிங் +1 படிச்சிருப்பீங்க இல்லையா, என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். டபுள் என்ட்ரி சிஸ்டமில் என்னென்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் ஃபுல்லி. பர்சனல் அக்கௌண்ட்டும் சரி, ரியல் அண்ட் நாமினல், இந்த 3 அக்கௌண்ட்டும் ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, அனலைன் திஸ் ஃபுல்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், incomplete records panna in general only personal and cash accounts are maintained fully. Incomplete records la enna account full maintain பண்றாங்க அப்படினா only personal and cash account. Okay, underline this one, personal and cash accounts. Real and nominal accounts are not maintained fully. இதல real and nominal account maintain பண்ணுவாங்க, ஆனா full maintain பண்ண மாட்டாங்க. Okay, next one, and the third difference is preparation of trial balance. Okay,
ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, டபுள் என்ட்ரியில் பண்ணுறாங்க அண்ட் இன்கம்ப்ளீட்டில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர் டு செக் த arithmetical accuracy of the entries made in the books of accounts. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரியில் கண்டிப்பாக ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு என்ட்ரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்க என்ட்ரிஸ்க்கு வந்து அரித்மெட்டிக்கல் அக்யூரேசி, ஒரு அக்யூரேட்டான ஒரு அமௌண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்றதால நம்ம ட்ரையல் பேலன்ஸ் டபுள் என்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா it is difficult to prepare trial balance. It is difficult to prepare trial balance to check the arithmetical accuracy of entries made in the books of accounts as the accounts are incomplete. பார்த்தீங்க இது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ன்றதால இதில் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது டிஃபிகல்ட்டான ஒன். ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம அரித்மெட்டிக்கல் ஒரு அக்யூரேட்டான என்ட்ரிஸை வந்து நம்ம எடுக்க முடியாது. அக்யூரேட்டான அமௌண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், fourth difference is determination of true profit and loss account. Okay, in double entry system, trading and profit and loss account can be prepared to find out the true profit and loss. Okay, double entry system பார்த்தீங்கன்னா அது எதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மூலயமா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ட்ரூ ப்ராஃபிட், ஒரு அக்யூரேட்டான ப்ராஃபிட்டும் அக்யூரேட்டான லாஸையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஓகே, அதுவே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் தட் மீன்ஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் போனோம் அப்படின்னா trading and profit and loss account cannot be prepared with accuracy as complete information is not available and hence profit or loss found out may not be accurate. இல்லை பார்த்தீங்கன்னா trading and profit and loss account பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, cannot be prepared with accuracy. ஓகே, அக்யூரேட்டாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அவைலபிள், ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அங்கே அவைலபிளாக இருக்காது. ஓகே, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அவைலபிள் அண்ட் எஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபவுண்ட் அவுட் மே நாட் பி அக்யூரேட். தட்ஸ் வை அதனால் அதில் கண்டுபிடிக்கிற ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அண்ட் த ஃபிஃப்த் டிஃப்ரென்ஸ் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஓகே, எப்படி வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்குது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணலாம் டபுள் என்ட்ரி வச்சு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், பேலன்ஸ் ஷீட் கேன் பி ப்ரிப்பேர்ட் டு நோ த ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன். டபுள் என்ட்ரி சிஸ்டமில் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபினான்ஷியல் பொசிஷன், ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பேலன்ஸ் ஷீட் மூலயமா நம்ம டபுள் என்ட்ரியில் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பேலன்ஸ் ஷீட் கேன் பி ப்ரிப்பேர்ட் வித் அக்யூரசி அண்ட் ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன் cannot be ascertained. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன் cannot be ascertained. இதில் வந்து ட்ரூ ஃபினான்ஷியல் ஒரு கரெக்டான அக்யூரேட்டான ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆர்கனைசேஷனோட ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றத இதில் அசர்டைன் பண்ண முடியாது. ஓகே, as assets and liabilities are just estimate and incomplete. அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க அசட்டாக இருந்தாலும் சரி லைபிலிட்டிஸாக இருந்தாலும் சரி அது எப்படி இருக்குன்னா ஒரு எஸ்டிமேட்டடாக தான் இருக்கும். எஸ்டிமேட் வேல்யூ தான் அதுக்கு கொடுத்துருப்பாங்க, குத்து மதிப்பான வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுத்து தான் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எடுக்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து அக்யூரேட்டாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், அண்ட் த சிக்ஸ்த் டிஃப்ரென்ஸ் இஸ் சூட்டபிலிட்டி. சூட்டபிலிட்டி இது வந்து எந்தெந்த கன்சென்ட்க்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டபுள் என்ட்ரி சிஸ்டம், in double entry system it is suitable for all types of organization. டபுள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் சூட்டபிளான ஒன்று. ஓகேங்களா, ஸோ முக்கியமாக இதை தான் வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013 செக்ஷன் 128 of 1 அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் மே பி சூட்டபிள் ஃபார் ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு வந்து எந்தெந்த ஃபேர்முக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர். ஓகேவா, சோல் ட்ரேடர் வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சு நடத்துகிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் இது சூட்டபிளான ஒன். நெக்ஸ்ட் ஒன், ரிலையபிலிட்டி. செவன்த் டிஃப்ரென்ஸ் இஸ் ரிலையபிலிட்டி. It is reliable since it is a scientific system of accounting and it's based on certain accounting principles. Reliable since it is a scientific system of accounting and is based on certain accounting principles. Okay, இது வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுலேருந்து கொடுக்குற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஓகே ட்ரூவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். ஓகே, அதான் வந்து ரிலையபிலிட்டி. ஓகே, ரிலையபிலிட்டி மீன்ஸ் நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
இப்போ இதில் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்லேருந்து எந்த ரெக்கார்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் அது வந்து ட்ரூவாக அக்யூரேட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட்ஸ்க்கு சப்மிட் பண்ணலாம், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அந்த மாதிரி லீகலாக வந்து நம்ம அதை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், இட் இஸ் நாட் ரிலையபிள் சின்ஸ் இட் இஸ் அன்சைன்டிஃபிக். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் ரிலையபிள், இது வந்து நம்பகத்தன்மையாக இருக்காது. இதை வந்து நம்ம போய் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கோ கொடுத்தோன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் இது வந்து அக்கௌண்டிங் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சதை அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. தட்ஸ் வை இட் இஸ் நாட் ரிலையபிள். ஓகே, அண்ட் த லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் அக்செப்டபிலிட்டி. இது யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு பார்க்குறோம். இன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் அக்செப்டபிள் டு ஆல் தி யூசர்ஸ் இன்க்ளூடிங் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் அக்செப்டபிள் டு ஆல் யூசர்ஸ். இதை பார்த்தீங்கன்னா எல்லா யூசர்ஸும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட்டு, எங்கே போனாலும் இப்போ நம்ம வந்து டேக்ஸ் பேமெண்ட்டு, ஐடி ஃபைல் பண்ணோம், அது எல்லாத்துக்குமே வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா. ஆனால் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போனால் தே வில் நாட் அக்செப்ட் பிகாஸ் இட் இஸ் இன்கம்ப்ளீட். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மே நாட் பி அக்செப்டபிள் டு ஆல் யூசர்ஸ். இதை வந்து எல்லா யூசர்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா. இட்ஸ் கிளியர் டு யூ. ஓகே, தட்ஸ் ஆல். 8 டிஃப்ரென்ஸ் ஆர் ஓவர். ஓகேங்களா. லாஸ்ட் ஒன் அக்செப்டபிலிட்டி பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்படி இது டபுள் என்ட்ரி எப்படி இருக்கும், சிங்கிள் என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் இயர் படிச்சிங்க இல்லையா, ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ இது ஒரு ஈஸியான சப்ஜெக்டாக நம்ம அகெயின் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதை ரீகால் பண்ணாமல் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா. அதோட பேசிக் ரூல்ஸ் அதில் சிங்கிள் என்ட்ரிலாம் எப்படி இருந்தது அப்படின்றத கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ஈஸி. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீதியை கண்டினியூட்டியே பார்க்கலாம். தேங்க்யூ.